கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் உங்களோடு நிற்கும்படி தேவன் அருளின ஈவுக்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிவு செய்யப்பட்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபம், அதனுடைய 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான யாக்கோபு இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் வரும்போது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அதிலிருந்து அவர் விண்ணப்பத்திற்கு வருகிறார். அந்த விண்ணப்பம் உலக பிரகாரமான இன்பங்களின் அடிப்படையில் இருக்கிறதுனாலே சித்திக்கிறதில்லை என்று அவர் சொல்லுகிறார். சொல்லி அப்படியே அவர் கடந்து வந்து சொல்லும்போது, நம்முடைய உயர்வுக்கு ஒரு வழியை அவர் ஊட்டிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்லுகிறார். இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் உயர்வு வேணும் என்கிற ஆசை உண்டு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஜெப ஊழியத்தை மையமாக கொண்டிருக்கிறதுனாலே நாங்க அநேக இடத்துல ஜெப குறிப்புகள் வாங்குவது உண்டு. அதில் அதிகமான ஜெப குறிப்பு எதுவாக இருக்கும்னா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமான உயர்வுகள் தான் இருக்கும். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்வு என்பதில் நோக்கம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தவறில்லை பிரியமானவர்களே, தவறில்லை. ஆனால் இந்த உயர்வுக்குரிய நோக்கம் நம்முடைய உள்ளத்தை எவ்விதமாக ஆரம்பிக்க செய்கிறது? இதுலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த உயர்வுகளின் அடிப்படையை வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலே எவ்விதமா அதை சிந்திக்கிறோம் அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுக்காரரை விட கொஞ்சம் இல்லையோ, என் நண்பனை விட கொஞ்சம். இந்த நாட்கள்ல நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த நிந்தைக்கு உள்ளாகாம கொஞ்சம் இல்ல, அப்படிதான் நாம சிந்திக்கிறோம். நிறைய நேரத்துல அந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், இப்படி எல்லாம் அவன் சம்பாதிக்கிறான், எனக்கு அதுல கொஞ்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதல்ல கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற உயர்வு. நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலக பிரகாரமா ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டா அதுதான் என்னுடைய உயர்வு என்று நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறோம். ஒரு செய்தி சொல்லுவது உண்டல்லவா, என்ன? பொன்னகை தவற விட்ட ஒரு மனிதன் தேடி திரியும் போது இடையில வெள்ளி கிடந்தாலும் என்ன செய்யாது, தெரியாது. ஏன்? என்னுடைய பார்வை முழுவதும் நான் தவற விட்ட ஒன்றிலே இருக்கிறது. ஒரு வெள்ளி பொருளை தவற விட்ட ஒரு மனிதன் அதை தேடி திரியும் போது ஒரு தங்க நகை எதிர்படும் நேரத்திலே அவர்களால் அதிகமாக கண்டடைய முடியாது. அது தெரியாதவங்களுக்கு. காரணம், என்னுடைய உள்ளத்திற்குள் இருப்பது என்ன? நான் தவற விட்டது ஒரு வெள்ளி பொருள், அல்லது நான் தவற விட்டது ஒரு தங்கத்தினுடைய ஒரு உடைமை. ஆனபடியினால என்னுடைய தேடுதல் அனைத்தும் எங்க இருக்கு? நான் தவற விட்ட ஒன்றில் இருக்கிறது. இவ்விதமாகவே நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகிறோம். அவ்விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வுகளுக்குரிய பின்னணியத்திலே ஒரு சின்ன வடிவமைப்பை வடிவமைத்து அதை உள்ளத்திற்குள்ளே என்ன செய்திடறோம், வச்சிடறோம். எனக்கு இது கிடைச்சா போதும். அப்படியானால் நம்முடைய தேட்டம் முழுவதும் எங்க இருக்கும்? அந்த சின்ன ஒரு அமைப்புல தான் இருக்கும். இந்த அமைப்பில் இருந்து கொண்டு நாம் உயரிய காரியங்களை எல்லாம் நாம சிந்தித்து பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு குடிக்கொள்ள ஆரம்பிக்கும்.
அந்த சோர்வு குடிகொண்டதற்கு பிற்பாடு செயல் வடிவம் கொடுப்பதற்கு நம்மால் முடியாமற் போய்விடும். உயர்வு என்பதனுடைய அடிப்படை தாழ்வில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொள்ள வேண்டிய ஒரு உயரிய பங்களிப்பு என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு உயரிய நோக்கம் என்பது, அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதன்படி அதை பெற்றுக் கொள்ளத்தக்க ஓட்டம் என் வாழ்க்கையில் தேவை. அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கேஆசியினுடைய வாழ்க்கையின் சாராம்சம் வேறே. அவருடைய வாழ்க்கையில் இருந்த தாக்கம், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தது, அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தார். நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருத்தல் ஆகா. அருமையான எலிசாவுக்கு தெரியும், இந்த நிலைமையில கர்த்தருக்கு மகிமையா தான் நான் வாழணும். நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, இந்த உலகத்திலே உயர்வு என்பதனுடைய அடிப்படையின் சாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு கொடுக்கப்படணும். ஏன் கொடுக்கப்படணும்? ஏன் அப்படிதான் கொடுக்கப்படணும்? மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் பழைய மனிதர்களை களைந்து புது ஜீவன் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய அன்பின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் வைத்திருக்கிறதை தவிர ஏற்றங்களும் ஆசீர்வாதங்களும் நோக்கமாக வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கப்படாத நன்மை இல்லை. பிரியமானவர்களே, அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அந்த உயர்வுக்கு அடிப்படையாக இங்க யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? தாழ்மைப்பட. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை இருக்கா நம்மிடத்துல? இருக்கா? தாழ்மை இருக்கா? பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படித்தானே? எல்லாரிடத்திலையும் இருக்கு இல்ல? தாழ்மை எல்லாரிடத்திலையும் இருக்கு. ஆனா என்ன தாழ்மைங்கிறத தான் நாம சிந்திக்கணும். பிரியமான மனிதர்களுக்கு முன்பாக எப்படியெல்லாம் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டுமோ நாம் கற்றறிந்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்பட. அப்படின்னா ஒரு பரிசுத்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக ஒரு தாழ்மை உள்ள ஜீவியத்தின் அடிப்படை தேவை என்றால், இந்த இடத்துல வரும்போது நான் சிந்தித்து பார்த்தேன். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அனுபவங்களை சிந்தித்தால் நல்லமா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிவு செய்து நமக்கு அறிந்திருக்கிறபடி பரிசுத்த மத்தேயு 5 முதல் 7வது அதிகாரம் வரை வரும்போது மலை பிரசங்கத்தின் மூலமாக இன்னும் அந்த அருமையான மனிதர்களுக்கு அநேகம் கற்றுக்கொள்ளுதலை கற்றுக் கொடுத்து, நீங்கள் எவ்விதமா இருக்கணும், தேவனோடு எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமா எப்படி இருக்கணும், தேவனை சார்ந்து எப்படி இருக்கணும், தேவன் எதற்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார், பிதாவினுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். எல்லாம் கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பின்னணியத்திலிருந்து இந்த தாழ்மையை குறித்து சில காரியங்கள்ல நாம கற்றுக்கொள்ளலாம். நீங்க பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 51 முதல் 56 அடங்கிய வசனங்களுக்கு வருவீங்கன்னா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு, வேண்டாம் நீங்க வாசிக்க வேண்டாம் தயவு செய்து. இந்த பகுதியினுடைய சாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு ஒரு கிராமத்திற்கு நேராய் கடந்து செல்லுகிறார். அந்த கிராமத்திற்கு நேராக கடந்து செல்லுகிற போது அந்த கிராமத்தார் இவர்களை ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் சாரத்தின் நிலையின்படி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அடுத்த கிராமத்திற்கு போய்
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்தை செய்கிற பணியைத்தான் அந்த நாட்களில் செய்தார். அல்லேலூயா. அவ்விதமாக போன ஒரு கிராமத்து மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இங்க தன் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த சீடனாகிய யோவானும் இந்த நிரூபத்தை எழுதியிருக்கிற யாக்கோவும் ரெண்டு பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து போட உமக்கு சித்தமா? 55வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தாழ்மையினுடைய முதற் பிறப்பிடம் நம்முடைய வாழ்க்கையில அவர் அளித்திருக்கிற ஆவியின் சாரம் எப்படிப்பட்டது? எவ்விதமான ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம்? இந்த பூமியில பலவிதமான ஆவிகள் உண்டு. அவ்விதமான ஆவிகளின் சாரத்துக்குள்ள அகப்பட்டு கிடக்கிறவர்களுடைய கிரியை வேறு. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கிரியை வேறு என்பதை வேறு விரித்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, காட்டிட்டு அடுத்த நிலையில சொல்றார், மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் மனிதர்களை அழிப்பதற்கு அல்ல, அவர்களை ரட்சிப்பதற்கு. அல்லேலூயா. அப்படியானால் அதனுடைய சரியான பொருள் என்பது, நீ இன்ன ஆவி உள்ள அனுபவத்தை உடையவன் என்று நீ அறிந்திருந்தாயானால் இந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை உன் உள்ளத்தினாலும் உனக்கு சுட்டி காட்டியிருக்கும். இவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம்? இதுதானே? இல்ல, அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அவங்களே வேதம் சொல்லுது, தூசியை தட்டிட்டு போ, சோதம் கொமோராவுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் அதிகமா நேரிடும். தூசியை தட்டத்தானே நினைக்கிறோம்ல? இல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஒரு 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 சில ஸ்டடிக்குள்ள நான் இருக்கிறேன். நம்முடைய இந்திய தேசத்தில் 42 வழக்கு மொழிகள், அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட ரீதியான வழக்கு மொழிகளாக இந்த 42 மொழிகளும் யார் உருவாக்கி இருக்கிறாங்க தெரியுமா? மிஷினரிகள் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய அந்த அத்தனை லிட்ரேச்சரும் அதனுடைய அமைப்புகளும் அனைத்தையும் மிஷினரிகள் தான் உருவாக்கி இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க எப்படி உருவாக்குனாங்க? ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழிவுக்கு தள்ளியா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வந்த அந்த மாநிலங்களில் எல்லாம் அவர்கள் போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக முற்பட்ட இடங்களில் எல்லாம் அவர்கள் தேவனுடைய ஆவியின் சாரத்தோடு கூட அந்த பிராந்தியங்களுடைய மனிதர்களிடத்தில் கொண்ட ஒரு உயரிய நெருக்கமான முறைமையின்படி அந்த அருமையான இடங்களிலே தேவனுக்கு மகிமையாய் நின்றிருக்கிறார்கள். சரித்திரமே இந்தியாவுக்கு மிஷனரிகளுடைய வாழ்க்கை தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படி எல்லாம் நாம இருக்கிறோம்னா தேவனுடைய ஆவியின் வல்லமையோடு கிரியை செய்த மனிதர்களுடைய வெளிப்பாடு. ஆனா நாம யாக்கோபுக்கு தெரியாதா? யோவானுக்கு தெரியாதா? ஆனா அந்த நேரத்தில் ஒரு வெறி, இது ஆவியை அவித்து போடுகிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஐயா அன்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொன்னாங்க. நான் சொல்றேன், என்னை குறித்து நல்லா சொல்றதுக்கு 5 பேர் இருப்பாங்கன்னா, என்னை குறித்து தீதாய் சொல்லுகிறதற்கு 500 பேர் இருப்பாங்க. ஓப்பனா சொல்றேன், இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் நாள் எனக்கு வரப்போவதில்லை. அல்லேலூயா. ஒருவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், ஒருவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த ஒரு உயரிய மனநிலையோடு நானும் நீங்களும் வாழ ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கிற ஆவி
நம்மை நடத்துகிறதற்கேற்ற ஈவுக்கு நாம் விட்டு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளின்படி உயர்வுகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக என்னுடைய குடும்ப அந்தஸ்தையோ, என்னுடைய குடும்பத்தின் நிர்வாகத்தின் திறமையோ, அல்லது என்னுடைய தனிப்பட்ட பலனையோ, எவ்விதமான சூழ்நிலையையும் முற்படுத்தி ஒரு பெருமையுள்ள வாழ்க்கையை வாழுவதற்காக இந்த அநியாயமாக நடக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளும்படி நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி என்னை நடத்துவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நடத்தும் போது தேவன் கொண்டிருக்கிற திட்டத்தின்படி நம்மை நடத்தும். பிரியமானவர்கள், ஒருவேளை யாக்கோபு இந்த இடத்துல அவர் எழுதணும்னா அந்த நேரத்தில் அவர் பெற்றுக்கொண்ட தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. துடிப்பு இருக்குந்தானே, துடிப்பு இருக்குந்தானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் அழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு நம்முடைய ஜென்ம சுபாவம். எழுதிக்கிடுங்க வேணும்னா, நம்முடைய ஜென்ம சுபாவம் என்பது முழுவதும் அழிக்கப்படுகிற அனுபவத்தை நாம வெளிப்படுத்தினா மட்டும்தான் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை தேவனுக்கு மகிமையாக பயன்படுத்த முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நிறைவான அடிப்படைக்குள்ள நாம நிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்திராதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதற்கு உங்களை ஏவுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஏவவே மாட்டார். ஒரு கூட்டத்தை அழிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது நான் உயர்ந்துடலாமா? அப்படி உயர்ந்தாலும் அந்த உயர்வு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதா இருக்குமா? இருக்காது, இருக்காது. ஒரு நாளும் ஒருவருக்கும் துரோகம் செய்து நாம உயர்வை எட்டணும்னு சொல்லி நாம நினைக்கவே கூடாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். அந்த கிருபையின் ஈவுதான் இந்த நிறைவான ஒரு பங்களிப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது. பிரியமானவர்கள்.